நம்ம கம்பெனி இன்னைக்கு ரொட்டீனை நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாய்லரு. 2 படி மாதிரி போட்டிருக்கோம். மேலே ஏறி வெல்லம் போடுவாங்க. இது மேலே தான் ஏறி மண்டை வெல்லம் போடுவாங்க. அடுத்து தண்ணி ஊற்றி வெள்ளை பாகு கீழே பர்னரை பற்ற வைப்பாங்க. இதில் வெள்ளை பாகு ரெடி ஆகிடும். உள்ளே வந்தாச்சு. இங்கே பசங்க கடலை மிட்டாய் கொக்கோ மிட்டாய் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே போன உடனே இங்கே போட இங்கே லேடிஸ் உட்காந்து ஆற வச்சு அதை பேக் பண்ணுறாங்க. எல்லாரையும் ஸ்டூல் கொடுத்து உட்கார வச்சிருப்பேன். நின்னே வேலை பார்க்கறது கொடுமைங்க. அதனால ஒரு நீளமான டேபிள் சைடுல வந்து ஒரு குட்டி ஸ்டூல் வசதியா உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ உட்கார்ந்தே லேடிஸ் வந்து பேக் பண்ணுவாங்க. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் யூனிட் மெஷினை இதுல வந்து ஆட்டோமேட்டிக் மெஷினை பேக் பண்ணிடும். மேல இருந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். மேல இருந்து நம்ம ஸ்நாக்ஸ் தயார் பண்ணதை கொட்டினோன்னா அதுவே வந்து பேக் பண்ணி கொடுத்துருது. ஸோ இங்க ஒரு டெக்னீஷியன் மட்டும் இருந்தா போதும். 10 ரூபாய் ஸ்நாக்ஸ் வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எள்ளு மிட்டாய் ஆர்டர் 5 rupees ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின்ல தான் ஓடிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நான் படிச்ச பொண்ணுங்க தான், காலேஜ் படிச்ச பொண்ணுங்களே அவங்களே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களே சூப்பரா பண்றாங்க. ஸோ இதுதான் 5 ரூபாய் எள்ளு மிட்டாய் ஃபைனல் அவுட்புட். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் மாஸ்டர் வந்து ஸ்நாக்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்காரு. கடலை பக்கோடா போட்டுட்டு இருக்கிறாரு. சூடா சாப்பிட வாங்க எல்லாரும் ஒரு நாள். கண்டிப்பா இன்னொரு நாள் இனி ஒரு ரொட்டீனோட பார்க்கலாம்.